தேன்மொழி, ஒழுங்கா உண்ணார்த்த முடிச்சிட்டு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு படிக்கிறதுக்கு வழிய பாரு. நீ தலைகீழ நின்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது, புரியுதா? நான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு படிச்சேன்னா உனக்கு நல்லது. அப்படி யாரும் தாங்கன்னு அவசியம் இல்ல. பசிச்சா திம்பா. எல்லாரும் அவரா வேலைய பாருங்க. ரொம்ப தாங்கிக்கிட்டே. என்ன சித்தி? வேண்டாம். மீன் அம்மா வந்தா அவ்வளவுதான். அப்புறம் நீங்க நினைச்சாலும் சாப்பிட முடியாது சொல்லிவிட்டேன். நான் வேணா சோறு எடுத்துட்டு வரட்டா? தேன்மொழி, சொன்னா கேளு. எதுக்கு உனக்கு இந்த பிடிவாதம்? குடும்பம்னா சண்டை சச்சரவு வரதா செய்யும். அதுக்காக அங்கல போனா உட்றோமா நீ? ஏப்ல, உன்னை வெளியில அனுப்புறதுக்கா நாங்க இவ்வளவு நாள் உன்னை பாதுகாத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஈஸியா குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போறேங்க. படிச்ச பிள்ளை தானே, அறி வேண்டாம். கொஞ்சமாவது யோசிச்சு முடிவு எடுக்க மாட்டியா? பாரு, கூட்டு குடும்பம்னா சண்டை சச்சரவு மனஸ்தாபம் எல்லாம் வரதா செய்யும். பிரிஞ்சு போயிட்டா அதுக்கு தீர்வாயிருமா? உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாது, கேட்டியா? தேன்மொழி, என்னாச்சு? நீ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? கொழுப்பு. பாரு, கிஷோர் பக்கம் ஸ்ட்ராங்கா நின்ன. அவன் பக்கம் எந்த தப்பு இருக்காதுன்னு உறுதியா நின்ன. அது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கடைசி நேரத்துல சின்ன பிரச்சனைக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது சின்ன பிரச்சனை. இங்க யாருமே கிஷோரை நம்பல. என் முன்னாடி அவர் அசிங்கமா பேசுறாங்க. அவரை ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி நிப்பாட்டி வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவரை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரியே தான் பேசுறாங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டானதா நானே போறதுக்கு முடிவு எடுத்தேன். இவ்வளவு பேசுறாங்க செம்பலியத்தையும் மீனத்தையும். அவங்க தானே இதுக்கு மெயின் காரணமா இருந்திருக்காங்க. பாத்தி விடாத தொலைச்சிரும் தொலைச்சி. யார்கிட்ட? எங்க மீனா கிட்ட. பிளான போட்டதுக்கு தான் ஒரு வாரம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளிய விட்டுருக்கா. அது மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கூட இந்த வீட்ல இருந்து போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அதுக்காக குடும்பத்தை வந்து பிரிச்சு வைக்க மாட்டோம். முத அத புரிஞ்சுக்க. இத பாரு, தப்பு பண்ண கிஷோர் கூட வீட்டுக்குள்ள இருக்கா. பிளான போட்டது ரெண்டும் வெளிய நிக்குது. தினேஷ் என்ன வீட்டுக்கே வரல, பேச மாட்டா. தமிழ் இன்னும் பேசவே மாட்டா. இங்க எல்லாருமே சரியா தான் இருக்காங்க. தேவையில்லாம பிடிவாதம் பண்ணி உண்ணாவதம் இருக்காத. ஒழுங்கா சாப்பிடுவா. மதன் மாமாவும் சரிஸ் மாமா வெளியில நிப்பாட்டிட்டு தினேஷ் மாமா கூட அத்தை பேசாம இருந்துட்டா மட்டும் கிஷோர் பட்ட அவமானம் போயிருமா? அப்புறம் அம்மையார் என்ன எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, அவ சொல்லட்டுமே. சொல்லு பாப்போம், வேற அம்மையார் என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் கிஷோர் கூட வெளியில போறேன். அது நடக்காது. தேன்மொழி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் நடக்கிற காரியமா? பாட்டி சம்மதிப்பாங்களா? இல்ல மீனத்தை தான் விட்டு வைப்பாங்களா? இந்த குடும்பத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை வரும். நான் சாப்பிடாம படுத்துக்கிடுவேன். ஏன் தெரியுமா? அப்படியாவது எங்க அம்மா என்கிட்ட தாங்கி வந்து பேச மாட்டாங்களான்னு. கடைசியில பட்னியா கிடந்தது மட்டும் தான் மிச்சமா இருக்கும். நானா வழிய போய் சோற போட்டு சாப்பிடுவேன். ஆனா இந்த வீட்ல உங்களை இப்படி தாங்குறாங்க. ஏன் நீங்க இப்படி தாங்க வைக்கிறீங்க? வாங்க வந்து சாப்பிடுவாங்கல. அது அம்மையாருக்கு புரியாது. திமிரு. சரி விடுங்க, சின்னப்ல. ஏன் வா தேன்மொழி. இவ்வளவு பேர் தாங்குதல, வந்து சாப்பிடு. பட்னியா கிடந்துகிட்டு இருக்க. யாரும் என்ன தாங்க வேண்டாம். முத வாங்க போறான்னு நினைக்கிறீவா என்கிட்ட. விடுங்க விடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு பசிக்கல, ஆனா எங்களுக்கு பசிக்குதே. சித்தி, எங்களுக்கு பசிக்கு சித்தி. நீ போய் சாப்பிடு. எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். அதான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஐயே பசிக்கு சித்தி. பச்சை பிள்ளைன்னு சொல்லுது, உனக்கு என்னடி இவ்வளவு பிடிவாதம்? நீங்களே சாப்பிட வேண்டியதானே? எனக்கு பசி இல்ல. சரி, ஒரு வாய் பேருக்கு சாப்பிடு. அப்புறம் இந்த பிளேட்லாம் நான் வச்சு கொடுக்கறேன். எனக்கு பசி இல்லன்னு சொன்னேன். கோத்தை கிளப்பாம ஒழுங்கா வந்து சோத்தை தின்னு சொல்லிவிட்டேன். இப்படி தாங்குறாங்க. இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சித்தி வாங்க சித்தி, வயிறு பசிக்கு சித்தி. இங்க பாரு, நீ போய் சாப்பிடு. சித்திக்கு பசி இல்ல. ஏன் தேன்மொழி இப்படி பண்ணிட்டு இருக்க? பச்சை பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, வா சாப்பிட வா. எப்படிங்க சாப்பிட சொல்றீங்க இந்த வீட்ல? உங்களை அவமானப்படுத்துற வீட்ல என்ன எப்படி சாப்பிட முடியும்? தேன்மொழி, இதுல என்ன அவமானம் இருக்கு? இப்ப குடும்பம் அண்ணங்களுக்கு தம்பி திட்டத்துக்கு உரிமை இல்லையா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நின்ன. செல்ல வீட்டுல அடிச்சு கொண்டிருப்பாங்க. இவன் அப்படியே பண்ண நானுவ. நீ என்ன பேசுற? அப்படி அடிச்சிருந்தா கூட என் மனசு சாரி இருக்கும். ஆனா பழி வாங்குறதுக்கு பிளான் போட்டுருக்காங்கல்ல. அதை ஒத்துக்கிட்டு தானே எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டாங்க. பாரு, மன்னிப்பு கேட்டும் வீட்டுக்குள்ள வர முடியல. நான் பாரு வீட்டுக்குள்ள இருக்கேன். எனக்கு இதுவே மனசு கஷ்டமா இருக்கு. இத நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்க தேன்மொழி. உங்களால வேணா இதெல்லாம் மன்னிக்க முடியும். என்னால முடியல. என் மனசெல்லாம் வலிக்குது. பேசு பேசு, எவ்வளவு பேசணுமா பேசு. இதுல மனசு வலிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? அப்படி பார்த்தா நான் அம்மாவை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன் தெரியும்ல. கஜேந்திர மாமா எப்படி அழுதுகிட்டே வந்து அம்மாட்ட சண்டை போட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற சொல்லு? என்னால எங்க அம்மா மனக்கசந்து அழுதாங்களே, அப்ப எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போற சொல்லு? வேண்டாம் தேன்மொழி, பிளீஸ். அப்பா, இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில வர மாட்டீங்க? இந்த வீட்டை விட்டு வெளியில போறாதா நான் செத்து என் போன நான் போகுமே தவிர நான் வரமாட்டேன் தேன்மொழி. இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்கிட்ட நீ கேட்காத. நீ என்ன வேணாலும் கேளு. இதை தவிர நீ எனக்கு எல்லாத்துலயும் பக்க பலமா இருந்திருக்க. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்.
அதுக்காக இது மட்டும் என்கிட்ட கேட்காத தேன்மொழி. அப்போ இந்த வலியோட இதே வீட்ல இருந்து சாப்பிட போறீங்க அப்படிதானே? ஏன் தேமொழி, இதுக்கு முன்னாடி உனக்கு இந்த மாதிரி அவமானம் எல்லாம் வலி எல்லாம் ஏற்படவே இல்ல. இதுதான் முதல் முறை அப்படிதானே? என்னத்த குத்தி காட்டி பேசுறீங்களா? உண்மையை பேசிக்கிட்டு இருக்கா. நாம என்ன நிலைமையில இருந்து வந்தோன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. அப்படி யோசிச்சு பார்த்தனா இன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆமா தேன்மொழி, இது குடும்பத்துல நடக்கிற சாதாரண விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? எதுங்க சாதாரண விஷயம்? உங்களை அவமானப்படுத்தி பழிய போட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தரக்குறவா பேசுனாங்க. நான் உங்களை மாமாவா பார்த்ததை விட அப்பாவா தானே பார்த்தேன். அப்பாவா பார்த்திருந்தா இப்படி வன்மத்தை மனசுக்கு வச்சிருக்க மாட்டேன். உங்க அப்பா உனக்கு பண்ண துரோகத்தை விட இங்க யாரும் உனக்கு பெரிய துரோகம் பண்ணல. சரி சரி விடுங்க, அவ சின்ன பிள்ளை. சரி நீ கிஷோர் ரூமுக்கு போ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உன்னை இவ்வளவு தாங்குறாங்களா தேன்மொழி? வா தேன்மொழி. போ தேன்மொழி, கிஷோர் ரூம்ல போய் பேசிட்டு இரு. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், போ. இவ்வளவு தாங்குற கொஞ்சமாவது இறங்குதாளா? இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். தேன்மொழி, எனக்கு கோவம் தான் சொன்னா கேளு. எவ்வளவுதான் உன்னை தாங்குவாங்க? இப்ப இவங்க தாங்குறதானே உங்களுக்கு பெருசா இருக்குது. ஆனா இதுக்குள்ள நீங்க அவமானப்பட்டதே. ஏ தாயே, அவமானப்படுத்துறதுக்கு தான் அங்க ரெண்டு வெளியில நிக்குத. பிறகு என்ன? ஐயோ தேன்மொழி, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? உனக்கு புரியுதா புரியலையா? இன்னும் நீ எந்திக்காம இருந்தேன்னு வச்சுக்க, சேட்ல குடுத்துறேன். இந்த வீட்ல இப்படிலாம் தாங்குவாங்களா? ஏமா, நானுங்க நடக்கதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பாரு, கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா கூட இப்படிலாம் யாரும் தாங்க மாட்டாங்க. கோவத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு போய் சாப்பிடுமா, மனசு இருக்கிறதெல்லாம் போயிடும். போ. அதான் அந்த தம்பி கூப்பிடுதுல, அப்போ. அதான் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்களே, வா. சித்தி, பசியில மயக்கமே வந்துரும் போல இருக்கு சித்தி. அம்மா, எனக்கு ரொம்ப வாய் பசிக்குமா. தேன்மொழி பாவம் பச்சை பிள்ளைங்க. ப்ளீஸ் தேன்மொழி. அண்ணே, நீங்க சாப்பாடு ரூமுக்கு கொடுத்து விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரிடா, பார்த்து கூட்டிட்டு போ. வாமா ப்ளீஸ், வா. போமா, தம்பிக்கிட்ட மன விட்டு பேசு, எல்லாம் சரியாயிரும். போ. ஏமா, வீடு வாசல்ல இருந்தா எல்லாம் வரதா செய்யும். போமா. வா, தூக்கிட்டு என்ன பட்டா? சும்மா இருங்க. பரவாயில்ல, தூக்கிட்டு போறேன். சரி, தூக்கிட்டு போ. ஒண்ணு வேண்டாம், நான் நடந்தா போறேன். அப்ப வா. நீங்க போங்க, வாரேன். வரணும். வாரேன். சரி, நீயும் போ. சித்தி, சரிடா, நீ சாப்பிடு, நானும் சாப்பிடுறேன். தோசை வேணுமா இட்லி வேணுமா? தோசை தான் பிடிக்கும். ஆனா அவனுக்கு இட்லி தான் பிடிக்கும் பாத்துக்க. இல்ல, எனக்கு தோசை தான் பிடிக்கும். சரி, உனக்கு தோசை, அவனுக்கு இட்லி கொண்டுட்டு வரேன், போ. சரி. குடும்பம்னா இப்படிலாம் இருக்கணும். என்னம்மா, நீ எல்லாம் இப்படிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா. இந்த பாரு, இவங்க பாசத்தை மட்டும் எப்படியாவது சம்பாத்தியம் பண்ணிரு. தெரியுமா, எனக்கு இந்த உலகத்துல காசு பணம்லாம் ரெண்டாவது தான். இதுதான் முத வேணும் பாத்துக்க. சரிங்கம்மா. அத்தை, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்படுதனா? என்னால இங்க நடக்கதெல்லாம் நம்பவே முடியல. கொழுப்பு கொஞ்சமா இருக்கு பே உள்ளக்கு. இரு, இன்னைக்கு தோசையில உப்பு போட்டு தரேன். சரி பிள்ளைல வாங்க, உங்களுக்கு அம்மா தோசை விட்டு தரேன். வாங்க வாங்க. உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா? எனக்கு முறுமுறு தோசை. அதுக்கு பேரு நெய் தோசை. ஓ அத்தை, நெய் எனக்கு நிறைய வேணும் அத்தை. மீனா கிட்ட இருந்து அப்படியே உனக்கும் தொத்தி இருக்குது. திங்கிறது ஒரு தோசைனாலும் உங்க அக்க போர்லாம் இருக்கு பாரு. அத்தை, நல்ல முறுமுறுன்னு இருக்கணும் அத்தை. சரி, இங்க வச்சு சாப்பிடுறியா கிச்சனுக்கு வாரியா? அப்பா, என்னால கிச்சனுக்குள்ள வர முடியாது. இங்க கொண்டுட்டு வாங்க. நான் கண்ணால பாக்குறதெல்லாம் என்னது? சரி, உனக்கு வெக்க ஒத்துக்கிடாதே, நான் இங்கே கொண்டுட்டு வரேன். அத்தை, உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா அத்தை? அம்மா, அவ்வளவு இருக்கும் நீயா பாப்பா? நம்ம டலக்களுக்கு நான் தானே பார்க்க முடியும். இல்ல, அவ்வளவு இருக்கும். இல்ல, இங்க இருக்கையில கிச்சனுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன் மாதிரியே இருக்காது. அவளுக்கு கிச்சன் எப்பவும் சுத்தமா இருக்கணும். அவ மட்டும் தான் பரிமாறணும்னு நினைப்பா. இவெல்லாம் உள்ள விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அத்தை, நான் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. இதுக்கு ஒரு குணம் வேணுமே. அவ சமையல் நல்லா இருக்கும். நாங்களாம் வச்சா இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவசரத்துக்கு பொங்குவேன். இந்த வீட்டு பச்சை பிள்ளைகள் கூட வாயில வைக்காது. அவதான் யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து வரைக்கும் செய்வா. அதுல எங்க வீட்டுல மீனா இருக்கால, வேற யாரு கையாலும் சாப்பிட மாட்டா. இவ உருட்டி விட்டாதான் அவ திங்கவே செய்வா. உருட்டி விடுவாளா? அப்படியே 15 வருஷம் பழக்கி விட்டுட்டேன், இனி மாத்தவா முடியும்? என்ன ஆச்சரியமா இருக்குதே. எனக்கு அசிஸ்டன்ட் மீனா குட்டி காய்கறி வெட்டி கொடுக்க வைக்க எல்லாம் 5 நிமிஷத்துல முடிச்சிருவா. நான் கிரண்டி மட்டும் தான் எடுப்பேன். அதனால கிச்சன் பொறுப்பு எனக்கும் மீனா குட்டிக்கும். இவ ஆபீஸ் ஒர்க்க பார்க்க போயிருவா. நீ அந்த கம்பெனிக்கு போறியாமா? தினமும் நான் கம்பெனிக்கு போயிடுறேன். இவ வீட்டுல எல்லாம் முடிச்சிட்டு வருவா. சரிங்கம்மா. அப்ப மீனா? அவளுக்கு வெளி வேலையே ஏகப்பட்ட வேலை, என்ன பண்ணுவா? ஏகப்பட்ட பஞ்சாயத்து. தலை நிமிரதுக்கு அவளுக்கு நேரம் இல்ல. ஐயா, ஊர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காத்த.
ஓ அப்படியா? நல்ல பிள்ளைலுமா நீங்க. சரித்த, உங்களுக்கு நான் இட்லி வச்சு வச்சுக்கேன், வாங்க. அக்கா இருங்கக்கா, நானும் வரேன். அம்மா கூட மாட ஒத்தாசையா இருப்போம். அத்தி இவ போறேங்க, எனக்கு ஒரு இளவும் தெரியாதே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆதிரா கூட பேசிட்டு நான் போய் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் வேலை செய்யாமலாம் இருந்துக்கிட மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஆமாமா, வீட்ல எப்பவும் வேலை பார்த்துட்டே தான் இருப்பா, சும்மாவே இருக்க மாட்டா. இல்ல அப்படி இல்ல, இன்னும் கல்யாணம் முடியல, முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ பாத்துக்கலாம். இப்ப நல்லா ஓய்வுல இருக்கட்டும். ஏமா ஓய்வு எடுக்கிறதுக்கு என்ன அவ பெரிய வேலையா பார்த்துட்டா? எங்க வீட்டுக்கு வந்திருக்கா, அதெல்லாம் வேண்டாம். ஏமா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு பழகி போச்சு இது. இல்லக்கா, இதனால இங்க இருக்கவங்களுக்காக பாத்திருப்பீங்க. இப்ப நாங்க எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருக்கோம், அதெல்லாம் முடியற காரியமா? அதெல்லாம் வேண்டாம், நீ இரு, நான் பாத்துக்கிடுறேன். ஏமா அக்கா அப்படிதான் சொல்லுவாங்க, கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணுமா போ. சரிங்கம்மா. ஆத்தி நமக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. உனக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும், போய் டிவி பாருப்பா. ஐயோ அத்தை இன்சல்ட் பண்றாங்களே. இது அவங்க பேத்தி தானம்மா? அத்தையோட பேத்தி தான். சரிம்மா. அக்கா மீனத்து எங்க? விக்கி தரன் கூட எங்கயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி நானும் போயிட்டு வரேன். இவரே எங்கேயும் போய் தொலைஞ்சிர, ஒரு ஒண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு பெரிய பொழப்பா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு நான் தொலைய மாட்டேன், நான் போயிட்டு வரேன். சொல் பேச்சு யாருமே கேக்குறது இல்ல. அம்மா நான் உங்ககிட்ட சில கேட்கணும், தப்பா நினைச்சுக்கிடாத. என்னத்த சொல்லுங்க. எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கீங்க, இந்த வரவு செலவெல்லாம் நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதானே என் பொண்ணு கொஞ்சம் கரெக்டா இருப்பா. அவளும் உங்களை மாதிரி அனுனியமா இருக்கணும்லாமா? என்ன யாதுன்னு சொல்லிட்டேனா நான் அவகிட்ட பக்குவமா சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி அவன் நடந்துக்கிடுவாள்ல. ஐயோ அத்தை, அதெல்லாம் எதிர்பார்த்தா நாங்க அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஐயோ அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என் பிள்ளைய உங்கள ஒருத்தியா வாழணும்லாமா? அவ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்பவுமே எங்கள ஒருத்தி தான் அவ. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டேனா நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு கிளம்புவேன். அவ அதுக்கேற்ற மாதிரி பக்குவமா நடந்துக்கிடுவாமா? ஐயோ அத்தை, நீங்க இதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். நாங்க பக்குவமா என்ன சொல்லணுமோ அதை சொல்லி கொடுத்துக்கிட்டோம். நீங்க அதை பத்திலாம் டென்ஷன் எடுக்க வேண்டாம். அவளுக்கு விவரம்லாம் தெரியாதுமா, நீ கொஞ்சம் பக்குவமா சொல்லி கொடுத்துட்டேனா அவ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுவா. ஐயோ அத்தை, நீங்க இவ்வளவு டென்ஷன் எடுக்கவே வேண்டாம். ஐயோ அத்தை, இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எதையும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அவங்களுக்காகவே எல்லாம் தெரிஞ்சிடும். அவளுக்கு இந்த வீட்டுல சம உரிமை இருக்கும், அதனால அவளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ அப்படி சொல்லியாமா? யாருக்கு என்ன தேவை என்னங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கூட்டு குடும்பம் அதான் கேட்டேன். அத்தை நீ என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியாது, அத்தை சொல்லும் போது பாத்துக்கலாம் அத்தை. சரிம்மா. தமிழே, தமிழே, சாரி தமிழே, தமிழே. ஐயோ இதுக்கு மேல இவங்க இருந்தா அவ்வளவுதான். நம்ம இருக்குன்னு தெரிஞ்சோம் இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு இந்த புள்ள. கால விழுந்து மன்னிப்பு கேட்க, என்ன மன்னிச்சுறேன். என்கிட்ட பேச மாட்டியோ? சொல்லு, என்கிட்ட பேச மாட்டியோ? நீ பேசலன்னா நான் அழுதுருவேன். தமிழே, என்கிட்ட பேச தமிழே. என்ன பாரு, என்ன பாரு. பிடிவாத காரியாச்சு உங்ககிட்ட போய் இன்னைக்கு நான் வார்த்தை வாங்கியிருக்கேன்னு. அத்தை இவ்வளவு சமாதானப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. மீனாவும் கையை விட்டுட்டா, இப்ப யார் என்ன காப்பாத்த போறா? மீனா கிட்ட உங்களுக்காம இருந்ததா கூட அவ ஏதாவது ஒரு கோல்மாலு பண்ணி அது சேர்த்து வச்சிருப்பா. இப்ப அதுக்கும் வழி இல்ல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இருக்கவே இருக்கு ஒரே ஒரு ஐடியா, எங்க அம்மா கூட்டு வந்துட வேண்டியதான். ஐயோ பார், நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன் பாத்துக்க. எங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கயா, அவ்வளவுதான். என்கிட்ட மரியாதையா பேசிரு, சொல்லிவிட்ட. நான் எங்க அம்மா கூட்டு வந்தா உனக்கு அவ்வளவுதான், முடிஞ்சது. எங்க அம்மா பத்தி தெரியும்ல, அதான் சொல்றேன். ஒழுங்கா என்கிட்ட பேசிரு, இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கூட்டு வந்துருவேன். அத்தடி இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான். தமிழே, திமுரு பிடிச்சவா, திமுருக்கே பிடிச்சவா. இவனுக்கு உடம்பு புள்ள திமுருதான். சும்மாவே இவளை சமாதானப்படுத்த முடியாது. இன்னைக்கு காலைல சடங்கு வேற கட்டி விட்டுருக்கு. அத்தி நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. தமிழே, எனக்கு வேற வழி தெரியல. உன் காலில் விழுறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. இன்னைக்கு காலில் விழுந்தாலும் இவன் மனம் இறங்க மாட்டான். என்ன பண்ண? அம்மா, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்டனுங்க மாதிரி ஆயி போச்சு நம்ம நிலைமை. சரியா, மீனா தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா. நான் தாலி கட்டி வச்சிருக்கேன் செம்பக வழி. அவளாது ஒரு தெரியாம கொள்ளாம ஒரு கிளாஸ் காப்பி ஒரு தண்ணி கிண்ணி தருவான்னு பார்த்தா யாருக்கு கூட பார்க்க மாட்டேங்கிறா. இதுக்காகவே இவ பல நாள் காத்திருந்திருப்பான்னு நினைக்கிற. ஒரு வாரத்துக்கு வீட்டுக்குள்ள போக முடியாது போலுக்க. அவ சொல்லிட்டு போயிருக்கா. எனக்கு என்னமோ ஒரு மாசம் ஆயிரும் நினைக்க. அந்த கிஷோர் பையன் கூட வீட்டுக்குள்ள போயிட்டான். பிளான போட்ட நம்மள வெளியில அனுப்பிட்டாளே. நாம அவசரப்பட்டு பிளான் போட்டதை சொல்லிருக்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டோம், அதான் மாட்டிக்கிட்டோம். இல்லட்டாலும் மீனா கண்டுபிடிச்சிருப்பா. நீங்க வேற கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? வேற யாரு இருக்க போது? அந்த பஞ்சாயத்து தலைவி தானே, வேற யாரும் இல்ல.
பஞ்சாயத்து பதவியே தான். நாம பிளான போட்டது அதுக்கு எப்படியா தெரியும்? நோட் பண்றது நம்மளுக்கு வேலையே. இது நான் எங்க அம்மாவோட தான் வருவேன். என்ன நீங்களும் வெளியில வந்துச்சுல? என்ன என்னையும் உங்கள மாதிரி நினைச்சலோ? நான் எங்க அம்மையை கூப்பிட போறேன். உங்க அம்மையை கூப்பிட்டு வந்துட்டா மட்டும் பஞ்சாயத்து தலைவர் வந்து தப்பிக்கவே முடியாது. மீனா உன்னோட பஞ்சாயத்து தலைவர் சும்மா பேர் வைக்கல. ஐயோ சரியான வில்லி. சும்மாவே எனக்கு எப்பண்டா என் மேல கோவப்படலான்னு காத்துட்டு இருந்தா. அதுக்கேத்த மாதிரியே வந்திருக்கு பாத்தீங்களா? சரி கோவப்பட்டுட்டா அப்படியே கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே? அதான் வீட்டுக்குள்ள தானே இருக்கிய. ஐயோ அதான முடியாது. இவர் வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என் கதையெல்லாம் கட்ட உங்களுக்கு சிரிப்பா இருக்குதோ? சரி 2 நாள் தானே காதலுக்கு இதெல்லாம் பண்ணாம இருங்க. 2 நாள் கூட தாக்கு பிடிக்காது. கோத்த கலப்பதிங்க. அவ என்கிட்ட பேசாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. காதலியா? பிஞ்சு காதலி விடுமா என்ன? அவ்வளவு பிஞ்சு காதலா? நான் முத பார்த்த பொண்ணு அவதாய்யா. அதான் காதல் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதான் என்கிட்ட பேச மாட்டலாம். அதான் எங்க அம்மா கூப்பிட போறேன். உங்க அம்மா கூப்பிட்டு வந்தா எங்க அம்மாவுக்கு பயப்படுவா. உங்க அம்மா உங்களை ஓடவிட்டு அடிச்சிடாம. அதுக்கும் பயமாதான் இருக்குது. வேற வழி தெரியல. எங்க அம்மா கிட்ட போய் சரண் அடைஞ்சிடும். இவ மன்னிக்க மாட்டா. அட எங்க அம்மா மன்னிப்பாவ. எங்க அம்மா காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இவளை பேச சொல்லுங்கம்மான்னு சொன்னா எங்க அம்மா சொன்னா இவ செய்வா. அந்த நம்பிக்கையில போய்கிட்டு இருக்கிய. அதான் எங்க அம்மா கூட்டு வரலான்ட்டு போறேன். சரி முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்றேனா? தமிழ் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் எப்படியாவது எங்க அம்மா கூட்டிட்டு தான் வருவேன். அத்தா தமிழ் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்னு தெரியுமே. தெரிஞ்சா அவ்வளவு கோபப்பட்டீரு. அத்தா சொல்லிக்கிட்டே இருந்தவள ஏத்து பேசாதீங்க மூஞ்சில கூட முடிக்க முடியாதுன்னு கேட்டிருக்கலாமே. கோவத்துல கொந்தளிச்சுட்ட. இப்பதானே தெரியுது. ஆனா ஒண்ணியா இனி என் வாழ்க்கையில நான் கோவமே படமாட்டேன். நான் பெத்தது இருக்க அது சேர்ந்துல பேச மாட்டேங்குது. அவன் அம்மையை ஏத்து பேசிட்டேனா அதுக்காக அதுவும் என்ன பேச மாட்டேங்குது. என் பையில ஒன்னும் அப்படி கிடையாது. என்ன ஆனாலும் சரி என் பக்கம் தான் நிப்பானுவேன். நான் தப்பே பண்ணாலும் சரி அப்பா பக்கம் தான் நிப்பானுவேன். என் பையில தான் மிஸ் பண்ணிட்டேன். சரி எங்க அம்மா கிட்ட முயற்சி பண்ணி பாக்கணும். இல்ல என் பையில கிட்ட தான் போன போட்டு சொல்லணும். அவனை சொன்னவா கேப்பா. சரி நான் போயிட்டு வரேன்.